சேர்க்கப்பட்டிருக்கிறார் ரிஷப் பந்த். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காயத்திலிருந்து மீண்ட சுப்மன் கில் இந்திய அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்கள். மோனிஷா, இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரானது நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ரிஷப் பந்த், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் சிங், ஜெய்ஸ்வால் ஆகிய 15 பேர் கொண்ட இந்திய அணியானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்மன் கில் அணிக்கு திரும்பி இருக்கிறார். காயம் காரணமாக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கூட அவருடைய பெயர் இடம்பெறவில்லை. தற்பொழுது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அவர் அணிக்கு திரும்பி இருக்கிறார். அதேபோல் ரிஷப் பந்தும் காயத்தால் அவதிப்பட்டு வந்தார். KL ராகுல் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் அவருக்கு மாற்று வீரராக ரிஷப் பந்த் செயல்படுவார் என்றது போல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இடம் பிடித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் சுப்மன் கில் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி வருகின்ற 11ஆம் தேதி நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாட இருக்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மட்டும் நாம ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியினுடைய ஆட்டத்தை பார்த்து வருகிறோம். டெஸ்ட் மற்றும் T20 கிரிக்கெட் போட்டியிலிருந்து அவர்கள் இருவரும் ஓய்வு பெற்று விட்டார்கள். எனவே ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆட்டத்தை பார்ப்பதற்கு 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அந்த போட்டியை மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்மன் கில் மீண்டும் அணிக்கு திரும்பி இருப்பது ஒரு கூடுதல் பலத்தை அதிகரித்திருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.